போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திருமதி குளோரி எலிசபெத் மற்றும் குடும்பத்தினர். திரு அமல்ராஜ், சின்னாலப்பட்டி, திண்டுக்கல், 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. அழைக்கும் இறை உன் குரல் கேட்போம், உம் அழைப்பினை ஏற்று பின்தொடர்வோம். அழைக்கும் இறை உன் குரல் கேட்போம், அழைக்கும் இறை உன் குரல் கேட்போம். உம் அழைப்பினை ஏற்று பின்தொடர்வோம். அழைக்கும் இறை உன் குரல் கேட்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, வத்திக்கானில் இருக்கக்கூடிய திருவழிபாடு மற்றும் திருவருட்சாதன கட்டுப்பாட்டு திருப்பேராயம் நமது உயர் மறை மாவட்டத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று அன்னை வேளாங்கண்ணி இந்த திருத்தலத்தை மைனர் பசிலிக்காவாக ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி அங்கீகரித்திருக்கிறது. இந்த மாபெரும் அருளுக்காக நாம் இறைவனுக்கும் அவரது அன்னைக்கும் இந்த திருப்பலி வாயிலாக நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்து வருகின்ற பல நற்காரியங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நன்றி கூறுவோம். நம்பிக்கைதான் வெறும் தண்ணீரை நல்ல ரசமாக மாற்றியது. நம்பிக்கைதான் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000க்கும் மேற்பட்ட மக்களுடைய பசியை போக்கியது. நம்பிக்கைதான் உடல் நலமற்றோருக்கு நற்சுகத்தை தந்தது. அதே நம்பிக்கையோடு நாமும் அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். அந்த அன்னை நமது நம்பிக்கையின் அடிப்படையிலே தம்முடைய திருமகனிடம் வல்லமையோடு பரிந்து பேசி நமக்கு தேவையான அருள்வரங்களை பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்னை மரியாள் வழியாக இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரை, இயேசு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நாம் செயல்பட வேண்டும். இயேசு கூறியவாறு நாம் செயல்பட தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடமென்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடத்திச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பார் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக
முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 44 முதல் 52 முடிய. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளைக் கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்பிற்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அறிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களில் தூயவள் நீரே, திருநாமம் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 14, வசனங்கள் 7 முதல் 14 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார்.
இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னில் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொதுவாக அனைத்து மருத்துவமனைகளிலும் மெட்டர்னிட்டி வார்டு இருக்கும், பிரசவ அறை. அதிலே பிறந்த சிறு குழந்தைகளை பார்க்கலாம். முதலாக அந்த பெற்றோர் அந்த குழந்தையை பார்க்கிற போதோ அல்லது பெற்றோருடைய உறவினர் இந்த குழந்தையை பார்க்கிற போதோ அவர்களுடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த குழந்தைகளை பார்த்து, இவனுக்கு என் கண்களும் மூக்கும் என் கணவரின் தோலும் அவரின் முகமும் அப்படியே இருக்கின்றன. உறவினர்கள் சொல்வார்கள், இவன் அப்பனை அப்படியே உரித்து வைத்திருக்கிறான். ஆக இந்த பேச்சுக்கள் எல்லாம் குழந்தைக்கும் அந்த குழந்தையின் பெற்றோருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை கண்டுகொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் தங்களைப் போலவே இருப்பதை கண்டு பெருமைப்படுகிறார்கள். அதுபோலவே இயேசுவும் என்னை காண்பது தந்தையை காண்பது என்கிறார். ஏனெனில் அவர் உண்மையாகவே இறைவனின் மகன். இயேசு என்னை காண்பது தந்தையை காண்பது என்று சொன்னபோது அவருடைய மூக்கு தந்தையின் மூக்கை போன்றோ அல்லது அவருடைய முகம் தந்தையின் முகத்தை போன்றதோ அல்லது அவருடைய உடல் தந்தையின் உடல் அமைப்பை போன்றதோ என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. மாறாக தந்தையைப் போல அன்பு செலுத்துகிற, அக்கறை காட்டுகிற, கவலைப்படுகிற, புரிந்து கொள்கின்ற, மன்னிக்கின்ற அந்த மனம் தந்தையாகிய இறைவனுக்கு இருப்பது போலவே தனக்கும் இருக்கிறது என்கின்ற பொருளில்தான் இயேசு என்னை காண்பது தந்தையை காண்பது என்கிறார். ஒரு முறை ஒரு வீட்டிலே ஒரு நண்பர் தனது குடும்பத்தினுடைய புகைப்படங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய பெற்றோருடைய திருமணத்தின் 40வது ஆண்டில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பார்த்த பொழுது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த 40வது திருமண நாளிலே அவருடைய தந்தையும் தாயும் ஒரே மாதிரியாக அவர்கள் தோற்றமளித்ததை கண்டு ஆச்சரியப்பட்டார். அது எப்படி என்று அவருடைய அம்மாவை பார்த்து கேட்டார். அதற்கு அம்மா சொன்னார்கள், நாங்கள் ஏற்கனவே 40 ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்து வருகிற காரணத்தால் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கிறோம் என்று சொன்னார். நானும் தந்தையும் ஒன்றே என்ற இயேசு தம்முடைய செயல்கள் வழியாக தந்தை தம்மிடம் உள்ளதாக கூறுகிறார். கடவுளுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் அன்பே கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த அன்பு கடவுளை தம் செயல்கள் வழியாக இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இயேசுவை அறிபவன் கடவுளை அறிபவர். ஏனெனில் அந்த இயேசுவில் செயலாற்றுகிறவர் அவருடைய தந்தையே. இயேசுவை வெறும் மனிதனாக மட்டும் நாம் பார்ப்பதில்லை. மாறாக இயேசுவே கடவுளின் மகன்
என்று நாம் அறிக்கையிடுகின்றோம். தந்தையினுடைய செயல்களை இயேசு செய்தார். அதுபோலவே நாமும் அந்த தந்தையின் அன்பை நம் வாழ்வில் செயல்படுத்துகிற போது தந்தையே நம்முள் செயலாற்றுகின்றார். இயேசுனுடைய செயல்கள் அவர் செய்த வெறும் புதுமைகள் மட்டுமல்ல, மாறாக அவரது அன்பு செயல்கள், அவரது இரக்கப் பணிகள், ஏன் அவரது முழு வாழ்வுமே அந்த தந்தையை சுட்டி காட்டுகின்றது. இயேசுனுடைய செயல்களை அன்பு என்கின்ற ஒரு ஒற்றை சொல்லிலே நாம் அடக்கிவிடலாம். மோசே மலையிலே ஆண்டவரிடம் பேசிவிட்டு கீழே இறங்கி வந்தபோது கடவுளுடைய முகத்தால் தொடப்பட்ட காரணத்தால் அவருடைய முகம் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு வெண்மையாக இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். அதனால் மக்கள் அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. அதுபோலவே நாம் நம்முடைய முகம் கடவுளைப் போல இருக்க வேண்டும். நாம் அனைவரும் கடவுளுடைய அன்பின் கண்ணாடிகளாக, அவரது இரக்கத்தின் பிரதிபலிப்புகளாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு விரும்புகின்றார். இயேசு கூறுகிறார், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கை வண்ணம். உயிர்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கை வண்ணம். உயிர்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித ஆரோக்கிய அன்னையின் சிறப்பு நாளில் பேரின்பத்துடன் நமக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கைகளை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப் பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்களும் வியப்புக்குரியவர் என அறிக்கிடுவதும் மிகச் சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னையை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் முது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு
நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்கப்பட வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுள் அன்புள்ளவராக இரக்கமுள்ளவராக இருப்பது போல நாமும் அன்பும் இரக்கமும் கொண்டு வாழ தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து
எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே உண்மையான நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. நம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலம் உருவாகி 53 ஆண்டுகள் ஆனது. கடந்த 53 ஆண்டுகளாக இருந்த பேராயர்கள் மற்றும் பங்கு தந்தையர்கள், உதவி பங்கு தந்தையர்கள் இவர் அனைவருடைய முயற்சியினாலும் இந்த திருத்தலத்திற்கு ஆர்வத்தோடு நாடி வருகிற உங்களை போன்ற அனைத்து பக்தருடைய பெரும் உதவியினாலும் இந்த திருத்தலம் வளர்ச்சி கண்டிருக்கிறது. மேன்மேலும் இது ஒரு நல்ல ஒரு நிலைக்கு, ஒரு இறுதியான நிலை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பசிலிக்காவாக இது மாறுகிறது. எனவே அந்த நிகழ்வு எப்பொழுது என்று பேரார் அவர்கள் முடிவெடுப்பார்கள். எனவே இந்த அறிவிப்பு இந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தான் வெளியிடப்பட்டது. எனவே இந்த நிலைக்கு உயர்வதற்கு பல பணிகளை நாம் இன்னும் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அருட்தந்தை பிடி அருளப்பா அவர்தான் இந்த திருத்தலம் உருவாக காரணம். அவர் பெயரால் நாம் நம்முடைய திருத்தலத்தில் ஒரு மண்டபம் இருக்கிறது, சமூக கூடம். அதை நாம் புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். எனவே முடிந்தவர்கள் உதவி செய்யவும், அதுபோலவே வாகனங்களை நிறுத்துகிற இடங்களிலும் கூட பேவர்ஸ் பிளாக் போட்டு இந்த வளாகத்தை நாம் தூய்மையாக வைத்திருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த திருத்தலத்திற்காக இந்த நாள் வரை நீங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்காகவும், இது பசிலிக்காவாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் செய்யப்போகிற அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கார் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகனின் தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. உன்னை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. உன்னை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள்தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள்தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா.
தவித்த கப்பலை காத்தாய் பால்கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய் பொருள் கொண்ட சீமான் பாதம் சேர்ந்தாய் பொருள் கொண்ட சீமான் பாதம் சேர்ந்தாய் உன்னை தேடி வந்தேன் உன்னை தீரும் அம்மா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி குளோரி எலிசபெத் மற்றும் குடும்பத்தினர், திரு அமல்ராஜ் சின்னாலப்பட்டி திண்டுக்கல் 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி.